everyone, welcome to our channel PGTRP Zoology class. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் டேட்டாவில் மெத்தட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ let us come to the lesson. ஸோ classification of data. ஸோ classification of dataனா என்ன? ஸோ arranging data into groups according to their characters, that is called classification. அப்படி தானே? ஸோ இதை போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம், எதுக்கு அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா தேவை, அப்புறம் அதனுடைய டைப்ஸ், ஜியோக்ராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன், க்ரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், அப்புறமா பார்த்தோன்னா குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன்ஸ். குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷனை ரெண்டாக பிரிக்கிறோம். அதில் சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் அண்ட் மேனிஃபோல்டு கிளாசிஃபிகேஷன். அப்புறமா பார்த்தோன்னா லாஸ்ட் ஒன் குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி அதனுடைய டைப்ஸ் எல்லாமே போன கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரா டேட்டா, the unprocessed freshly collected data, that is called raw data. அதாவது நம்மளால் பதப்படுத்தப்படாத டேட்டா, தரவு அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெஷ்லி கலெக்டட் டேட்டா. ஸோ ஃப்ரெஷ்ஷாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் ரா டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுறோம், அரேஞ்ச் இன் ஆர்டர். ஸோ தட் இஸ் கால்டு அரை டேட்டா, வரிசைப்படுத்தப்பட்ட தரவு அப்படின்னு சொல்லுவோம். டேட்டாவை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோமா, அந்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பேர் அப்படின்னா அரை டேட்டா அப்படின்னு சொல்கிறோம், வரிசைப்படுத்தப்பட்ட தரவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரா டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னா 3 வகையாக பிரிக்கிறோம். இண்டிவிஜுவல் சீரீஸ், டிஸ்க்ரீட் சீரீஸ், கண்டினியூஸ் சீரீஸ். ஸோ இந்த மாதிரியே 3 வகையாக பிரிக்கிறோம். ஸோ அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் சீரீஸ். ஸோ இண்டிவிஜுவல் சீரீஸ் அப்படின்னா the values are written individually. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the weight of 10 fishes is written according to the serial number. ஸோ 1 2 3 4 5 is going on up to 10 வரைக்கும் போகுது, isn't it? ஸோ இது what is called that இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு பேர் இண்டிவிஜுவல் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் weight of 10 fishes கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னா வெயிட்டு 3 கிராம் இருக்குது. செகண்ட் ஒன் 7 கிராம் இருக்குது. தேர்ட் ஒன் 5 கிராம்ஸ் இருக்குது. இஸ் கோயிங் ஆன் 10 ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 கிராம் இருக்குது. 10th ஃபிஷ்ஷு 8 கிராம் இருக்குது. ஸோ இதை என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் இல்லை அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கிறணும். ஸோ அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 3 7 5 4 4 6 4 9 6 8 அப்படி இருக்குதா வெயிட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோன்னா 3 4 5 6 7 8 9 போகுது. அட் த சேம் டைம் இந்த டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்தோன்னா 9 8 7 6 அந்த மாதிரியாக வருது. ஸோ இந்த மாதிரியான டேட்டாவுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா இண்டிவிஜுவல் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க்ரீட் சீரீஸ். டிஸ்க்ரீட் மீன்ஸ் த டேட்டா இஸ் கிவன் இன் குரூப்ஸ். ஓகே, ஸோ ஒரு குரூப்பாக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிக்ட் சீரீஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்டு டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா குரூப்டு டுகெதர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே நம்ம இந்த அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ 3 4 5 6 7 8 அந்த வெயிட்டில் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அப்போ அந்த 3ல் எத்தனை ஃபிஷ் இருந்தது, 3 கிராம் வெயிட்டில் எத்தனை ஃபிஷ் இருந்துச்சு, 4 கிராம் வெயிட்டில் எத்தனை ஃபிஷ் இருந்துச்சு, 5 கிராம் வெயிட்டில் எத்தனை ஃபிஷ் இருந்துச்சு, 6 கிராமில் எத்தனை ஃபிஷ் இருந்துச்சு, 7 கிராமில் எத்தனை ஃபிஷ் இருந்துச்சு, இஸ் கோயிங் ஆன் அப் டு 9. ஸோ எத்தனை ஃபிஷ் இருந்தது அப்படிங்கிறது தான் அந்த வேல்யூ குரூப்டு டுகெதர். ஓகே, சேர்த்து போடுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் டிஸ்க்ரீட் சீரீஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா continuous series. So continuous series அப்படின்னா
So continuous series, the data is presented in a class interval. Data presented in a class interval, that is said to be continuous series. Okay, அதாவது கிளாஸ் இன்டர்வலில் அரேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அதுக்கு பேர் கண்டினியூஸ் சீரிஸ். இந்த மெத்தடில் வந்து டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஸோ ஒரு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அப்பர் லிமிட்டும் இருக்கும், ஹையர் லிமிட்டும் இருக்கும். ஹையர் லிமிட்டும் இருக்கும், லோயர் லிமிட்டும் இருக்கும், isn't it? ஸோ அது ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து லோயஸ்ட் வேல்யூன்னு சொல்கிறோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து ஹையஸ்ட் வேல்யூன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ த லோயஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ, ஸோ ரெண்டுமே சேர்ந்ததுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து கிளாஸ் லிமிட் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ அந்த கிளாஸ் லிமிட்டை வந்து இதில் பார்க்கலாம் அப்படின்னா இந்த இதிலே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கிளாஸ் லிமிட்டு. ஸோ அந்த லோயர் நம்பர் இஸ் கால்டு லோயர் லிமிட், த ஹையஸ்ட் நம்பர் இஸ் கால்டு ஹையர் லிமிட் ஆர் அப்பர் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வச்சுட்டு நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். ஸோ கிளாஸ் லிமிட்டை ஸோ எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட், இன்க்ளூசிவ் மெத்தட், ஓப்பன் எண்ட் கிளாஸ் மெத்தட் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறோம். ஓகே, எக்ஸ்க்ளூசிவ், தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்க்ளூசிவ் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஓப்பன் எண்ட் கிளாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்ப்போம், இன்க்ளூசிவ் மெத்தட், எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட். ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா த கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஆர் ஃபார்ம்டு by the 0 to 10, 10 to 20, 20 to 30. So it's going on. ஓகே, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ 0 to 10, 10 to 20. ஸோ ஃபஸ்ட்டில் பாருங்கள் 0 to 10 வந்து ஸோ 10 is not included in this class. 10 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகாது, ஏன்னா அடுத்த கிளாஸ் இன்டர்வலுக்கு போயிடுது. அப்போ அதில் வந்து எவ்வளோ இருக்குது, 0 to 9 வரை தான் இருக்கும். 10 வந்து அதில் போட முடியாது. ஸோ இதில் வந்து நாட் இன்க்ளூடட் இன் திஸ் கிளாஸ். ஓகே, ஸோ அடுத்தது செகண்ட் கிளாஸ்க்கு போயிடுது 10 to 20. 20க்கு போனோன்னா 19 வரை தான் இருக்கும். அடுத்த கிளாஸ் வந்து எங்கே வந்துடுது, தேர்டுக்கு வந்துடுது 20 to 30க்கு. ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இன்க்ளூட் ஆகாது. ஓகே, ஸோ அதில் வந்து லோயஸ்ட் லிமிட், ஹையஸ்ட் லிமிட்னு சொன்னாலும் த ஹையஸ்ட் லிமிட்டில் 10 வந்து இஸ் நாட் இன்க்ளூடட் இன் திஸ் கிளாஸ். அட் த சேம் டைம் இதில் 0 to 5, 5 to 10, 10 to 15 இந்த மாதிரியும் பார்க்குறோம். ஸோ அதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 வந்து நாட் இன்க்ளூடட் இன் திஸ் கிளாஸ். ஸோ த அப்பர் லிமிட் நம்பர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் திஸ் கிளாஸ். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்க்ளூடட், வெளியில் போயிடுது. ஸோ அதனால தான் இந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூசிவ் மெத்தடு. ஸோ இன்க்ளூசிவ் மெத்தடில் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே அதை வந்து அப்படியே கொடுத்துருக்குறாங்க. 0 to 9, 10 to 19, 20 to 29. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்பர் லிமிட் வேல்யூ இன்க்ளூடட் இன் த சேம் கிளாஸ். இப்போ 0 to 9னா 9 இன்க்ளூட் ஆகுது. ஆனால் அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 வந்து நாட் இன்க்ளூடட். அதனால தான் அந்த மெத்தடை எக்ஸ்க்ளூசிவ் மெத்தடுன்னு சொல்கிறோம், இங்கே இன்க்ளூசிவ் மெத்தடுன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி 10 to 19, 20 to 29, then 0 to 4, 5 to 9, so 10 to 14. So this is the class interval for the inclusive method. Okay, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓப்பன் எண்ட் கிளாஸ் மெத்தட். ஓப்பன் எண்ட் கிளாஸ்னா பிலோ 10, தென் 10 to 20, தென் above 20. ஸோ இந்த மாதிரியாக தான் அதனுடைய வேல்யூஸை வந்து என்ட்ரு பண்ணுவோம். ஸோ கிவ் த வேல்யூஸ் டஸ் நாட் கிவ் த அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் வந்து இங்கே வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ வேல்யூஸ் டஸ் நாட் கிவ் த அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோட்டலாக ஒரு ரிசல்ட் வந்திருக்குது அப்படின்னா வந்து ஸோ பிலோ 10. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்லேயே வச்சுக்கிறோமே, ஃபார் எக்ஸாம்பிள் 20 மார்க்குக்கு வந்து 50 மார்க்குக்கு வச்சுருக்கோம், டெஸ்ட் வச்சுருக்கிறோம். சாதாரண ஒரு ஸ்மால் ஸ்லிப் டெஸ்ட்டு. ஸோ அந்த ஸ்லிப் டெஸ்ட்டில் பிலோ 10 எத்தனை பேர் இருக்கிறாங்க, 10 to 20 எத்தனை பேர் இருக்கிறாங்க, தென் 20 to 30 எத்தனை பேர் இருக்காங்க, 30 above எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியே கொஷின் கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் ஓப்பன் எண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிலோ 10, 10 to 20 அண்ட் above 20. ஸோ இந்த மாதிரியே எழுதுறதுக்கு பேர் ஓப்பன் எண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? Exclusive method, inclusive method and open end class method. So this is the 3 types of
மெத்தட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கிளாஸ் லிமிட். கிளாஸ் லிமிட்டில் 3 டைப்பு. ஓகே, தென் நெக்ஸ்ட் கிளாஸில் we can see the டேபிள். டேபிள்னால் என்ன அதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். We'll meet in the next class.